தேவன் அந்த மிதிக்கிறது என்பதும் நசுக்குவது என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அதிகாரம். அது ஒரு வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில அதை சுதந்தரித்து, அதை நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் அதை நம்ம என்ன பண்ணணும், பெற்று பயன்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். நாம நினைக்கலாம், என்னங்க ஐயா ஒவ்வொரு நாளுமா மிதிக்கணும்? ஆமா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து தேவனுடைய சமூகத்துக்கு போய் தங்க வரைக்கும் சத்துருடைய போராட்டம் நமக்கு உண்டு. பல மனுஷர்கள் மூலமாக வரக்கூடிய போராட்டங்கள் உண்டு. இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றாக நீங்க நசுக்கி மிதித்து நீங்க உங்களோட ஓட்டத்தை நீங்க ஜெயமாக ஓடி முடிக்கணும்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது உங்களோட வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தமும் இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஓடுகிற ஓட்டமும் நம்ம இடத்துல எப்போது இருந்து கொண்டே இருக்கணும். நமக்கு விரோதமா பல விதமான சூழ்நிலைகள் வரும். கடன் பிரச்சனை வரும், வியாதி வரும், போராட்டம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், நெருக்கம் வரும், வறுமை வரும், வியாதிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். நமக்கு விரோதமா அநேக மனுஷங்க எழும்புவாங்க, அநேக அதிகாரம் பெற்றவர்கள் எழும்புவாங்க, பொய்யான குற்றச்சாட்டுகள் எழும்பும், தேவையில்லாத போராட்டம், எங்கேயோ போற பிரச்சனை நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தலையாட்டி காட்டிட்டு போகும். இப்படி பல விதத்துல சத்துரு மூலமாகவும் பல மனுஷர்கள் மூலமாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருவது உண்டு. இதையெல்லாம் அப்படியே கண்டும் காணாம போகும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கல. அதை பார்த்து விலகி ஓடும்படியாக நம்ம அழைக்கல. ஏன்னா உலகத்தார் சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டா என்ன சொல்லுவாங்க? ஆமா, தூரம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் எப்படிப்பட்டவர்? துஷ்டனை கண்டா விடாத அவனை அங்கேயே நசுக்கிட்டு அங்கிருந்து ஜெயத்தோடு நீ போ. அதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை. நல்லா பாருங்க, எகிப்தின் பார்வோன் அவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எதிர்த்து நின்ற போது, வா அவனை விட்டு நீ விலைக்கு தூரமா போப்பா அப்படியே சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னாரு? ஆமா, அவனை மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செஞ்சா. எதிராக செங்கடல் இருக்கு, ஐயோ இவ்வளவு பெரிய கடல், என் பிள்ளைக்கு இது கஷ்டம், அதனால நீ அப்படியே ஓரமா அப்படியே நடந்து போயிரு அப்படியே சொன்னார். யோசித்து பாருங்க. இல்ல, எந்த கடல் அவங்களுக்கு தடையா இருந்ததோ, வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ, நன்மையை சுதந்தரிக்க எதெல்லாம் தடையா இருக்கோ, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க எதெல்லாம் பிள்ளைகளுக்கு தடையா இருக்கோ, அதையெல்லாம் இயேசுவுடைய நாமத்தினால நாம மிதித்து முன்னேறி செல்வதற்கு தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமை, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்நிய பாஷை, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், கர்த்தருடைய கிருபைகள் எல்லாம் நமக்கு இருக்கு. அப்ப யார் ஒருவர் இதை சரியா பயன்படுத்தி அந்த போராட்டங்கள்லாம் மிதித்து நசுக்கி ஜெயத்தை பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்லுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவர்கள் ஜெயத்தோடு இருக்காங்க. அப்ப குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தராலே வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டு இருக்குது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கிற நாம, நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் மிதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்.